உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் எப்போவாவது ஒரு நிமிடம் அமைதியாக உட்கார்ந்து, அதாவது உங்களது சொந்த மூச்சுக்காற்றை கவனித்திருக்கிறீர்களா? ம் நம்மில் பலரும் அது செய்யறதே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆமாம். நாம் தினமும் சுமார் 20,000 முறை மூச்சு விடுகிறோம். ஒரு நாளைக்கு 20,000 முறை. ஆனால் அது தானாகவே நடக்கும் ஒரு விஷயம் என்பதால், என்ன சொல்றது, அதை நாம் ஒரு பொருட்டாகவே மதிப்பதில்லை, இல்லையா? கண்டிப்பா. அது ஒரு பின்னணி இசை மாதிரி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கு. சரியா சொன்னீர்கள். ஆனால் உங்களது அந்த ஒவ்வொரு மூச்சுக்காற்றுக்குள்ளும் உங்களது முழு உடலையும் மனதையும், ஏன் உங்கள் வாழ்க்கையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மாபெரும் ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? ஆரம்பத்துல நம்புறது கொஞ்சம் கடினம்தான். ஆமா. அதனால்தான் இன்று நமது இந்த ஆழமான அலசலின் நோக்கம் அதைப் பற்றி பேசுவதுதான். நம்மிடமுள்ள ஆதார குறிப்புகள் மற்றும் சுழுமுனை தியானம், மன அமைதிக்கான எளிய பயிற்சிகள் என்ற மூலத்தகவல்களிலிருந்து வாசியோகம் மற்றும் சரக்கலை ஆகியவற்றின் அறிவியல் பூர்வமான பின்னணியை இன்று நாம் விவாதிக்கப் போகிறோம். முக்கியமான ஒரு தலைப்பு இது. மூச்சுக்காற்றுக்கும் நமது மூளையின் செயல்பாட்டுக்கும் உள்ள ஆழமான தொடர்பை உடைத்துச் சொல்வதுதான் நமது இன்றைய நோக்கம். இதை முழுமையாக கேட்டு முடிக்கும்போது உங்களது சுவாசத்தை பற்றிய உங்களது பார்வையே முற்றிலும் மாறிவிடும். நிச்சயம் மாறும். ஏன்னா இது ஏதோ கற்பனை இல்ல, தூய்மையான அறிவியல். ஆனா இந்த வாசியோகம், சரக்கலை என்ற வார்த்தைகளை கேட்கும்போதே ஏதோ பெரிய ரகசியம் போல தோன்றுகிறதே. இதை நாம் எப்படி எளிமையாக புரிந்து கொள்வது? அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் மலைத்து போக வேண்டியதில்லை. மிக மிக எளிமையாக சொல்ல வேண்டுமென்றால், சரக்கலை என்பது நமது மூச்சுக்காற்று எந்த பாதையில் எப்படி பயணிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் ஒரு அறிவியல். ஓ, மூச்சு செல்லும் பாதைக்கான அறிவியல். ஆமாம். வாசியோகம் என்பது அப்படி பயணிக்கும் மூச்சுக்காற்றை நமக்கேற்றபடி சீரமைத்து நம்மை நாமே கட்டுப்படுத்தும் ஒரு கலை. அவ்வளவுதான். இந்த மாயாஜாலத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நமது உடலின் வடிவமைப்பை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பா. நமது மூச்சுக்காற்று வெறுமனே நுரையீரலுக்கு சென்று வெறும் காற்று பரிமாற்றம் மட்டுமல்ல, அது உடலுக்குள் நடக்கும் ஒரு மாபெரும் ஆற்றலோட்டம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மூச்சுக்காற்றை வெறுமனே ஆக்சிஜன் உள்ளே செல்வது, கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருவது என்று மட்டுமே நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நமது நாசிகளை, அதாவது மூக்கு துவாரங்களை 2 முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம். ஆமாம், பிரிக்கலாம். முதலாவது இடது நாசி. இதை யோக மரபில் இடா நாடி அல்லது சந்திரக்கலை என்று அழைக்கிறார்கள். சந்திரன் எப்படி குளிர்ச்சியானதோ அதேபோல இந்த இடது நாசி வழியாக நாம் சுவாசிக்கும்போது அது நமது உடலை குளிர்விக்கிறது. உங்களது கற்பனை திறனையும் படைப்பாற்றலையும் தூண்டிவிடுவது இந்த இடது நாசிதான். மிகச்சரியான விளக்கம். இதை நவீன அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்தால் இது நமது உடலின் பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்துடன் நேரடியாக தொடர்புடையது. ஆம், அந்த பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் என்பது நமது உடலின் ஓய்வு மற்றும் செரிமான நிலையை, அதாவது ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் நிலையை நிர்வகிக்கிறது. அப்போ நாம் ரிலாக்ஸா இருக்கும்போது இயங்குவது இதுதானா? ஆமாம். நீங்கள் அமைதியாக ஒரு சோஃபாவில் அமர்ந்து புத்தகம் படிக்கும்போதோ அல்லது ரசித்த ஒரு இசையை கேட்கும்போது உங்கள் உடலில் இந்த நரம்பு மண்டலம்தான் ஆதிக்கம் செலுத்தும். அப்போது உங்களது இதய துடிப்பு சீராக இருக்கும், இரத்த அழுத்தம் குறையும். ஓஹோ! அந்த நேரத்தில் நீங்கள் உற்று கவனித்தால் உங்கள் இடது நாசியில்தான் மூச்சுக்காற்று அதிகமாக சென்று கொண்டிருக்கும். அப்படியானால் மற்றொன்று வலது நாசி. இதை பிங்களை நாடி அல்லது சூரியக்கலை என்று சொல்கிறார்கள் இல்லையா? ஆமாம், சூரியக்கலை. பெயர் சொல்வது போலவே இது உடலுக்கு வெப்பத்தை தருகிறது. உங்களை சுறுசுறுப்பாகவும் விழிப்புணர்வுடனும் வைத்திருக்க இது உதவுகிறது. உயிரியல் ரீதியாக பார்த்தால் இது சிம்பத்தெட்டிக் நரம்பு மண்டலத்துடன் தொடர்புடையது. கரெக்ட். இதுதான் அந்த பைட் ஆர் ஃப்ளைட், அதாவது ஒரு ஆபத்து வரும்போது தப்பித்து ஓடுவதற்கோ அல்லது எதிர்த்து போராடுவதற்கோ உடலை தயார்படுத்தும் அமைப்பு. நீங்கள் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பேசும்போதோ அல்லது டிராஃபிக்கில் வேகமாக வண்டி ஓட்டும் போதோ இந்த நரம்பு மண்டலம் தான் வேலை செய்கிறது. மிகச்சரி. நமது அன்றாட வாழ்வில் நாம் செயல்படும் விதம் முழுவதுமே இந்த 2 நாசிகளுக்கிடையே மாறி மாறி ஓடும் மூச்சை பொறுத்துதான் அமைகிறது. உங்கள் மூளைக்கு தேவையான சமிங்கைகளை அனுப்புவது இந்த நாசிகள்தான். ஒரு நிமிஷம், இது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கேள்வியை உருவாக்குகிறது. சொல்லுங்கள். இடது நாசி அமைதியையும் வலது நாசி சுறுசுறுப்பையும் தருகிறது என்று சொல்கிறீர்கள்.
அப்படியானால் நான் மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கும்போதோ அல்லது ஒரு கடினமான விவாதத்திற்கு பிறகு பதற்றமாக இருக்கும்போதோ எனது வலது நாசியை கையால் அடைத்துவிட்டு இடது நாசி வழியாக மட்டுமே மூச்சுவிட்டால் என் நரம்பு மண்டலத்தை என்னால் கட்டாயப்படுத்தி அமைதிப்படுத்த முடியுமா? நிச்சயமா முடியும். அதுதான் இதிலுள்ள மிகப்பெரிய அறிவியலே. நிஜமாகவா? ஆமாம். நீங்கள் பதற்றமாக இருக்கும்போது உங்களது இதயம் வேகமாக துடிக்கிறது, வலது நாசியில் மூச்சு ஓடுகிறது. நீங்கள் வலது நாசியை அடைத்து இடதுபுறம் வழியாக ஆழமாக சுவாசிக்கும்போது மூளைக்கு உடனடியாக ஒரு சமிக்ஞை செல்கிறது. ஓ, மூளைக்கு சிக்னல் போதா? உங்களை அமைதிப்படுத்துகிறது. உங்களது நரம்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தும் ரிமோட் கண்ட்ரோல் உங்கள் மூக்கிலேயே இருக்கிறது. இது கேட்பதற்கே மிக அற்புதமாக இருக்கிறது. வலது பக்கம் மூச்சு ஓடினால் உடல் வெப்பமாகி வேலை செய்ய தயாராகிறது. இடது பக்கம் மூச்சு ஓடினால் உடல் குளிர்ந்து அமைதியாகிறது. சரி, ஒரு நாசியிலிருந்து மூச்சு எப்படி இன்னொரு நாசிக்கு மாறுகிறது? நான் எப்போது கவனித்தாலும் ஏதாவது ஒரு பக்கம்தான் மூச்சு அதிகமாக போய்க் கொண்டிருக்கிறது. அங்குதான் இயற்கையின் நுட்பமான அமைப்பு இருக்கிறது. இயற்கையாகவே ஒவ்வொரு 90 முதல் 120 நிமிடங்களுக்கும் உங்களது மூச்சு ஒரு நாசியிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும். தானாகவே மாறுமா? அவருடைய கட்டுப்பாடும் இல்லாமல் தன்னிச்சையாக நடக்கும் ஒரு சுழற்சி. நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கும்போது திடீரென்று ஒருவித சோர்வு ஏற்பட்டு ஒரு காஃபி குடித்தால் பரவாயில்லை என்று தோன்றும் அல்லவா? ஆமாம், தினமும் மதிய வேளையில் அப்படி தோன்றும். அந்த நேரத்தில் உங்கள் மூச்சு சூரிய கலையிலிருந்து சந்திர கலைக்கு மாறிக்கொண்டிருக்கலாம். இங்கேதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அப்படியென்றால் வலது நாசியிலிருந்து இடது நாசிக்கு மூச்சு மாறும்போது அல்லது இடதிலிருந்து வலதுக்கு மாறும்போது நடுவுல என்ன நடக்கிறது? இது ஏதோ சுவிட்ச் போட்டது போல உடனடியாக நடந்து விடுமா அல்லது ஒரு இடைவெளி இருக்குமா? இதில் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த இடத்தில்தான் நாம் சுழுமுனை என்ற மிக முக்கியமான ஒரு கருவியை பற்றி பேச வேண்டும். மூச்சு ஒரு நாசியிலிருந்து மற்றொன்றுக்கு மாறும்போது நடுவில் சுமார் 2 முதல் 5 நிமிடங்கள் வரை 2 நாசிகளிலும் மூச்சு சரிசமமாக ஓடும். 2 நாசிகளிலும் சமமாக ஓடுமா? ஆமா, அந்த சில நிமிடங்கள் தான் சுழுமுனை என்று அழைக்கப்படுகிறது. 2 நாசிகளிலும் மூச்சு சமமாக ஓடும்போது முதுகுத்தண்டின் மையமாக மூளை வரை செல்லும் சூட்சும பாதையில், அதாவது நமது மத்திய நரம்பு மண்டலத்தில் சக்தி மேல் நோக்கி பாய்கிறது. இது கேட்க ரொம்ப ஆழமான விஷயமா இருக்கே. தர்க்க ரீதியாக பார்த்தால் இடது பக்கம் குளிர்ச்சி, வலது பக்கம் வெப்பம், இவை இரண்டும் சரிசமமாக இணையும் போது அந்த ஆற்றல் வீணாக வெளியேறாமல் நேராக நமது மையப் பகுதிக்கு பாய்கிறது. இதைத்தான் அக்னிக்கலை என்றும் சொல்கிறார்கள். இதை நான் கொஞ்சம் ஆழமாக புரிஞ்சு கொள்ள விரும்புகிறேன். சுழுமுனை தியானம் என்றவுடன் இது ஏதோ இமயமலையில் காவி உடை அணிந்து பல வருடங்கள் தவம் செய்யும் யோகிகளுக்கு மட்டுமே சாத்தியமாகும் ஒரு அமானுஷ்ய நிலை என்று நம்ம பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். அது ஒரு தவறான புரிதல். ஆமாம், நீங்கள் சொல்வதை பார்த்தால் இது இயற்கையாகவே உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் தினமும் பலமுறை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் இயற்கையே நமக்கு ஒரு 2 முதல் 5 நிமிடம் இந்த உச்சகட்ட நிலையை இலவசமாகவே கொடுக்கிறது, இல்லையா? முற்றிலும் உண்மை. இது சாதாரண மனிதர்களுக்கும் தினசரி நடக்கும் ஒரு உயிரியல் நிகழ்வுதான். இதை ஒரு பெரிய கண்ணோட்டத்தில் பார்த்தால் நமது முன்னோர்களின் அறிவாற்றல் எவ்வளவு ஆழமானது என்பது நமக்கு விளங்கும். எப்படி சொல்கிறீர்கள்? இந்த சுழுமுனை ஓட்டம் ஒவ்வொரு 90 நிமிடங்களுக்கும் ஒருமுறை வெறும் 2 அல்லது 3 நிமிடங்கள் நடந்தாலும் நாளின் குறிப்பிட்ட 2 நேரங்களில் இது இயற்கையாகவே சற்று நீண்ட நேரம் நிலைத்து நிற்கும். அது எந்த நேரங்கள்? அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரமும் சூரிய அஸ்தமன நேரமுமா? சரியாக சொன்னீர்கள். அந்தி சாயும் நேரம் மற்றும் விடியற்காலை, இந்த 2 நேரங்களிலும் இயற்கையாகவே பூமியின் வெப்பநிலையும் வளிமண்டலமும் ஒரு சமநிலைக்கு வரும். இரவு முடிந்து பகல் தொடங்கும் நேரம் அல்லது பகல் முடிந்து இரவு தொடங்கும் நேரம். வெளியிலும் ஒரு சமநிலை ஏற்படுகிறது. ஆமாம், வெளிப்புறத்தில் இயற்கை எப்படி ஒரு சமநிலையை அடைகிறதோ அதே போல நமது உடலின் உள்ளேயும் ஒரு ஆழமான சமநிலை ஏற்படும். அந்த நேரத்தில்தான் சுழுமுனை இயல்பாகவே நீண்ட நேரம் இயங்கத் தொடங்கும். அதனாலதான் அந்த நேரங்களை தியானத்திற்கும் பிரார்த்தனைகளுக்கும் நம் முன்னோர்கள் ஒதுக்கினார்கள். இது ரொம்ப தர்க்க ரீதியா இருக்கு. அது ஏதோ கண்மூடித்தனமான மத நம்பிக்கை அல்ல, அது முற்றிலும் உயிரியல் மற்றும் அறிவியல் பூர்வமான ஒரு தொடர்பு. அந்த நேரத்தில் தியானம் செய்வது என்பது நீரோட்டத்தின் திசையிலேயே நீந்துவது போன்றது. நீங்கள் எந்த சிரமமும் எடுக்க வேண்டாம், மனம் மிக எளிதில் ஒருமுகப்படும். இதை கேட்கும்போது எனக்கு கடந்த வாரம் நான் அதிகாலையில் விழித்திருந்த ஒரு நாள் நினைவுக்கு வருகிறது. அந்த அமைதியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. சரி, தியானத்தின் போது சுழுமுனை செயல்பட்டால் நமது மூளைக்குள்ளே உண்மையில் என்னதான் நடக்கிறது? நாம் மூச்சை கவனிக்கிறோம்,
2 நாசிகளிலும் மூச்சு சமமாக போகிறது. அப்போது நமது மூளையில் ஏற்படும் மாற்றம் என்ன? நமது மூளையை 2 அரைக்கோளங்களாக பிரிக்கலாம். தர்க்கம், கணக்கீடு, பகுப்பாய்வு செய்யும் மூளையின் இடது பகுதி. மற்றொன்று கற்பனை, உணர்ச்சிகள் மற்றும் கலைத்திறனை கையாளும் மூளையின் வலது பகுதி. சரி. சாதாரணமாக நாம் வேலை செய்யும்போது மூளையின் ஏதாவது ஒரு பகுதி மற்றொன்றை விட அதிக ஆதிக்கத்துடன் இருக்கும். நீங்கள் ஒரு எக்ஸெல் ஷீட்டில் கணக்கு போடும்போது இடது மூளையும், ஒரு அழகான ஓவியத்தை வரையும்போது வலது மூளையும் வேலை செய்யும். ஆனால் சுழுமுனை இயங்கும்போது இந்த 2 பக்க மூளையும் கைகோர்த்து நிற்கின்றன. 2 பகுதிகளும் சமமான மின் ஆற்றலை பெறுகின்றன. அப்படியென்றால் தர்க்கமும் கற்பனையும் ஒரே நேரத்தில் சமமாக வேலை செய்கிறது என்கிறீர்கள். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. என்ன கேள்வி? நமது மனம் ஏன் எப்போதும் அலைபாய்கிறது? ஏன் நம்மால் ஒரு இடத்தில் அமைதியாக 5 நிமிடம் உட்கார முடிவதில்லை? எதையாவது நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறோமே. அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். ஆமாம், நான் இதை பலமுறை யோசித்திருக்கிறேன். மனம் ஏன் அலைபாய்கிறது என்றால், நாம் மூளையின் ஏதோ ஒரு பக்க ஆதிக்கத்தில் இருக்கிறோம் என்று அர்த்தம். நமது மூளையின் ஒரு பகுதி கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை பற்றிய கவலைகளை அசை போட்டுக் கொண்டே இருக்கும். இன்னொரு பகுதி நாளை என்ன நடக்கும் என்ற எதிர்காலத்தை பற்றிய பயத்தை கற்பனை செய்து கொண்டே இருக்கும். அது உண்மைதான். எப்போதுமே கடந்த காலம் அல்லது எதிர்காலத்தில்தான் நாம் இருக்கிறோம். மனம் கடந்த காலத்திலிருந்தும் எதிர்காலத்திலிருந்தும் விடுபட்டு முழுமையாக நிகழ்காலத்திற்கு வந்துவிடுகிறது. வாவ்! நீங்கள் இங்கு இப்போது மட்டுமே இருக்கிறீர்கள். அதனால்தான் சுழுமுனை நிலையில் எண்ணங்கள் தானாகவே உதிர்ந்து மனம் முழுமையான அமைதியை அடைகிறது. இது நமது மூளைக்கு இயற்கை கொடுத்த ஒரு ரீசெட் பட்டன். அந்த ரீசெட் பட்டன் செயல்படும்போது உடலில் பூரண சமநிலை, அதாவது ஆழமான வார்த்தைகளில் சொல்வதானால் ஆப்சல்யூட் ஹோமியோஸ்டாசிஸ் என்று சொல்லப்படும் ஒரு நிலை ஏற்படுகிறது என்று நமது ஆதார குறிப்புகள் சொல்கின்றன. அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? அந்த 2 அல்லது 5 நிமிடங்களில் உடலுக்கு அப்படி என்னதான் நடக்கிறது? ஆப்சல்யூட் ஹோமியோஸ்டேசிஸ் என்பது உடலின் உச்சகட்ட ஆரோக்கிய நிலை. அந்த தருணத்தில் உடலுக்கு அதிக வெப்பமும் தேவையில்லை, அதிக குளிர்ச்சியும் தேவையில்லை. இதயம், நுரையீரல், செரிமான மண்டலம் என எல்லாம் ஒரு சரியான லயத்தில் இயங்கும். செவிமடுக்கவே அவ்வளவு அமைதியாக இருக்கிறது. முக்கியமாக உடல் தன்னைத்தானே குணப்படுத்தும் ஒரு ஆழமான நிலைக்குச் செல்லும். தேவையற்ற பதற்றங்களோ ரசாயன மாற்றங்களோ இருக்காது. உங்களது ஒட்டுமொத்த ஆற்றலும் உங்களை சீரமைப்பதற்கும் உங்கள் செல்களை புதுப்பிப்பதற்குமே பயன்படுகிறது. அப்படியானால் இதை நமது அன்றாட வாழ்க்கையோடு எப்படி இணைத்து பார்ப்பது? இந்த 2 முதல் 5 நிமிட சுழுமுனை நேரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும்? அந்த நேரத்தில் நாம் ஏதேனும் வேலைகளை செய்யலாமா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. சுழுமுனை இயங்கும் அந்த தருணத்தில் நீங்கள் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான நிலையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 2 நாசிகளும் சமமாக இயங்கும்போது உலகியல் சார்ந்த கடினமான செயல்களை செய்யக்கூடாது. அப்படி செய்தால் அது வெற்றியும் தராது. உலகில் சார்ந்த செயல்கள் என்றால் எவற்றை குறிப்பிடுகிறீர்கள்? உதாரணமாக, அந்த நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டால் செரிமானம் சரியாக நடக்காது. ஒருவரிடம் தீவிரமாக விவாதம் செய்தால் அந்த விவாதம் ஒரு முடிவுக்கு வராது. ஏன் வராது? ஏனென்றால் உங்கள் மூளை எந்த ஒரு பக்கமும் சாயாமல், தர்க்கமும் செய்யாமல், உணர்ச்சி வசப்படாமலும் ஒரு நடுநிலையில் இருக்கும். நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருந்தாலோ அல்லது ஒரு கடினமான உடல் உழைப்பை கோரும் வேலையை செய்தாலோ அது சிறப்பான பலனை கொடுக்காது. மூளை சமநிலையில் இருப்பதால் எந்த ஒரு குறிப்பிட்ட செயலிலும் தீவிரம் காட்ட முடியாது. சரியாக சொன்னீர்கள். ஏனென்றால் சுழுமுனை என்பது வெளி உலகத்திற்கான கதவல்ல, அது உங்களுக்கான உள்முக பயணத்தின் சாவி. மனம் வெளியுலக தொடர்பை தானாகவே துண்டித்துக் கொண்டு உள்ளே திரும்புவதற்கான நேரம் அது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் சிறு தியானமோ உங்களை நீங்களே கவனிக்கும் செயலோ பல மடங்கு அதிக பலனை தரும். இதை நீங்கள் விளக்கும்போது மூலக்கட்டுரையில் உள்ள ஒரு அற்புதமான உதாரணம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த ஒப்பீடு மிக எளிதாக புரியும். நீங்கள் ஒரு காரை ஓட்டிச் செல்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். அந்த காரின் 2 சக்கரங்கள் தான் உங்கள் நாசிகள். அருமையான ஒப்பீடு. இடது நாசியான சந்திரக்கலை ஒரு சக்கரம், வலது நாசியான சூரியக்கலை இன்னொரு சக்கரம். இந்த 2 சக்கரங்களும் தான் உங்கள் உலக வாழ்க்கையை முன்னெடுத்துச் செல்கின்றன. நீங்கள் வேலைக்குச் செல்வதற்கும் குடும்பத்தை கவனிப்பதற்கும் அன்றாட பணிகளை செய்வதற்கும் இந்த சக்கரங்கள் சுழல வேண்டும். ஆமாம், உலகியல் வாழ்க்கைக்கு அது அவசியம். ஆனால் சக்கரங்கள் மட்டுமே இருந்தால் போதுமா? ஒரு கார் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால் என்ன ஆகும்?
அதை ஒரு கட்டத்தில் நிறுத்தி என்ஜினை குளிர்வித்து ஆசுவாசப்படுத்த வேண்டும் அல்லவா? அந்த பிரேக் போன்றதுதான் இந்த சுழுமுனை. சக்கரங்கள் உலக வாழ்க்கையை ஓட்டுகின்றன. ஆனால் சுழுமுனை என்ற அந்த பிரேக் நம்மை நாமே உணர்வதற்காக வண்டியை நிறுத்தி நமது பயணத்தை உள்நோக்கி பார்க்க செய்கிறது. மிகவும் ஆழமான ஒரு ஒப்பீடு இது. சக்கரங்கள் இல்லாமல் நாம் வாழ்க்கை பயணத்தை செய்ய முடியாதுதான். ஆனால் பிரேக் இல்லாமல் பயணம் செய்தால் அது பெரிய ஆபத்துல தான் முடியும். அது உண்மைதான். இன்று நவீன உலகில் பலருக்கும் மன அழுத்தம், பதற்றம், தூக்கமின்மை போன்ற பல பிரச்சனைகள் வருவதற்கு முக்கிய காரணமே அந்த சுழுமுனை என்ற பிரேக்கை பயன்படுத்த தெரியாததுதான். நாளின் 24 மணி நேரமும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். மூச்சு சமமாக ஓடும் அந்த சில நிமிடங்களை கூட பொருட்படுத்தாமல் செல்போனை பார்ப்பதிலும் விவாதங்களிலும் பதற்றமான வேலைகளிலும் ஈடுபடும்போது உடல் தன் இயல்பான சமநிலையை முழுமையாக இழந்துவிடுகிறது. அது முற்றிலும் உண்மை. நாம் அந்த 2 நிமிட பிரேக் நேரத்தை கூட வீணெடுத்து விடுகிறோம். சரி, இதுவரை நாம் விவாதித்த இந்த மிக முக்கியமான தகவல்களை எல்லாம் தொகுத்து பார்ப்போம். இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் மிக தெளிவாக புரிகிறது. ஆமாம், சுவாசம் என்பது ஏதோ ஆக்சிஜன் உள்ளே சென்று வெளியே வரும் செயல்முறை மட்டுமல்ல. அது நமது நரம்பு மண்டலத்தை நேரடியாக நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இடது நாசி உடலை குளிர்விக்கிறது, வலது நாசி உடலை சூடாக்குகிறது. மிகச்சரி. இவை இரண்டும் சமமாக இயங்கும் அந்த சுழுமுனை நேரம் நமது மூளையின் 2 அரைக்கோளங்களையும் சமநிலைப்படுத்துகிறது. உடனடியாக ஒரு ஆழமான அமைதியை, அதாவது அந்த முழுமையான உடல்மன சமநிலையை அடைவதற்கு நமது மூச்சுக்காற்றுதான் மிகப்பெரிய ஆயுதம். இதை செய்வதற்கு நமக்கு எந்த பெரிய உபகரணங்களும் தேவையில்லை. நாம் இருக்கும் இடத்திலிருந்தே ₹1 கூட செலவில்லாமல் இதை உணர முடியும் என்பதுதான் இதிலுள்ள மிகப்பெரிய அழகு. ஆம், வாசியோகத்தின் எளிமையும் வலிமையும் அதுதான். மூச்சை கவனிப்பதன் மூலம் நமது ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியும் என்ற உண்மை இன்று பல்வேறு நரம்பியல் ஆய்வுகள் மூலமாக நவீன அறிவியலால் நிரூபிக்கப்பட்டு வருகிறது. ஆனால் எந்த ஒரு ஸ்கேன் மிஷினும் ஆய்வகங்களும் இல்லாத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதை துல்லியமாக உணர்ந்து அதை நமது அன்றாட வாழ்க்கையோடு இணைத்து வைத்த நமது முன்னோர்களின் அறிவியல் பார்வை வியக்கத்தக்கது. கண்டிப்பாக இந்த தகவல்கள் அனைத்தும் நிச்சயம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு மிகப்பெரிய திறவுகோலாக இருக்கும் என்று நம்புகிறேன். சரி, இந்த ஆழமான உரையாடலை முடிப்பதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு புதிய சிந்தனையை முன்வைக்க விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை இது. ஆமாம், சுழுமுனை இயங்கும் அந்த 2 முதல் 5 நிமிடங்களில் உலகியல் சார்ந்த செயல்களோ விவாதங்களோ வெற்றியை தராது என்று பார்த்தோம். அப்படியானால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய முடிவை எடுப்பதற்கு முன்போ அல்லது ஒரு கடினமான விவாதத்தில் ஈடுபடும் முன்போ உங்கள் நாசிகைகளை கவனித்து அந்த இயற்கையான 2 முதல் 5 நிமிட பிரேக் நேரத்திற்காக காத்திருந்தால் என்ன நடக்கும்? அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம். உங்களுக்கே தெரியாமல் நடக்கும் அந்த சிறிய மூச்சு மாற்றம் உங்கள் அன்றாட பிரச்சனைகளின் முடிவையே முழுமையாக மாற்றிவிடக்கூடும் அல்லவா? இதை நீங்களே கவனித்துப் பாருங்கள். உங்களது மூச்சுக்காற்று உங்கள் வாழ்க்கையை இனிமையாக்கட்டும். மீண்டும் மற்றொரு ஆழமான தேடலோட உங்களை சந்திக்கிறோம்.